of course, parents, family and friends, and my partner and producer Prabhu Anthony, and my colleagues, teammates Balakumaran and Hem Kumar, and இந்த மூவி இந்த ஸ்டேஜுக்கு வரதுக்கான காரணமாக இருக்கிற என்னுடைய நீண்ட நாள் நண்பர் விஜய் நம்பியார் அண்ட் டி சீரீஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் தேங்க் பண்ண விரும்புகிறேன். அண்ட் a special thank to the cast and crew team, especially good friend Arjun Das and Sanchana and Bhanu. Kali is not here. காலிக்கும் ஒரு தேங்க் பண்ணிக்க விரும்புகிறேன். இந்த காஸ்ட் பார்த்தீங்கன்னா தே ஆர் வெரி வெரி டெடிக்கேட்டட், யங் அண்ட் டேலண்டட். டெடிக்கேஷன் வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்க. தே ஆர் நாட் வெல், ஆல்மோஸ்ட் ஆல் ஆஃப் தம் ஆர் டவுன். இருந்தும் வந்து தே மேட் இட் டு திஸ் ஈவெண்ட். ஏன்னா அது அவங்களுடைய அந்த டெடிக்கேஷனை வந்து காமிக்குது. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு யூ ஆல். அண்ட் ரூக்ஸ் மீடியாவை பொறுத்தவரை இட்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் மூவி. இன்னொரு 2 மூவி ப்ரொடக்ஷனில் இருக்குது அண்ட் இன்னொரு 2 மூவி ப்ரீ ப்ரொடக்ஷன் பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ வி ஆர் சென்னை பேஸ்ட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ், ஆனால் ஹெட் குவார்ட்டர்ட் இன் யூஎஸ் அண்ட் வி ஆர் ஹியர். நிறைய படங்கள் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்கோம். அண்ட் வி ஹவ் ஆல்சோ ஸ்டார்டட் ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த மூவியோட. வி ஆர் ஹியர் டு ஸ்டே. இங்கே வந்திருக்கிற அதாவது பிரிண்ட், டிவி, எஃப்எம், யூடியூப், சோஷியல் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணுறது என்னென்னா, டேக் திஸ் மூவி எஸ்பெஷலி டு த யங் ஆடியன்ஸ். ஏன்னா எங்கள் டார்கெட் அவங்க தான். என்ஷூர் தட் அவங்கள வந்து தேட்டருக்கு கொண்டு வர வைக்க வேண்டிய அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நான் அவங்கக்கிட்ட வந்து கொடுக்குறேன். ஹெல்பர்ஸ், ப்ரமோட்டர்ஸ் அண்ட் ஹெல்ப் த கல்ச்சர். தேங்க்யூ. தேங்க்ஸ் அ லாட். ஆக்சுவலி இந்த மேடையில் என்ன சொல்கிறதுன்னு தெரியல, பட் இந்த படத்தில் வந்து நடிக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் இது விஜய் வந்து 2 லாங்குவேஜில் பண்ணார். அவர் ஹிந்தி, தமிழ் ரெண்டுமே. அது ரெண்டுமே நான் நடித்தேன். ஸோ எனக்கு என்னால் பண்ண முடியும்னா அது அந்தளவுக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லை முன்னாடி. பட் அவர் தான் எனக்கு பயங்கரமாக கான்ஃபிடென்ஸ் கொடுத்தாரு. பண்ணி முடிச்சிட்டோம். நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. I think that's it. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்திருக்க ப்ரெஸ், மீடியா அண்ட் பிரிண்ட் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஒரு ஸ்பெஷல் டோக்கன் ஆஃப் அப்ரிசியேஷனாக எடுத்துக்கோங்க. பிகாஸ் இவ்வளோ நாள் எங்களுக்கு வந்து சூப்பர் சப்போர்ட் காமிச்சிருக்கீங்க அண்ட் வி ரியலி ஹோப் யூ கண்டினியூ டு டூ ஸோ. போர் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஃபில்ம். ஏன் அப்படின்னா அதே தான் எல்லோரும் சொல்ல போகிறாங்க. பட் வந்து எனக்கு ஏன் ரொம்ப ஸ்பெஷலான ஃபில்ம்னா, நான் வந்து ரொம்ப எனக்கு வந்து இப்போ சப்போஸ் லைக் ஒருத்தங்க வந்து ஒரு ஃபில்ம் மேக்கர் கால் பண்ணுறாங்கனாலே ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து எப்படி ரொம்ப ஒரு டைப் காஸ்டான கேரக்டர்ஸ் தான் பண்ணுவீங்களா, இல்லாட்டி நீங்கள் வந்து இந்த காலேஜ் போகிற பொண்ணு, இல்லாட்டி இந்த பக்கத்து வீட்டு பொண்ணு, இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்களா அப்படின்லாம் வந்து கேட்பாங்க. பட் வந்து அப்படிலாம் எந்த கேள்வியுமே கேட்காம வந்து விஜய் வந்து எனக்கு வந்து ஒரு லைக் ஹி கேவ் அ வெரி பிக் ஆஃபர். நான் உங்களுக்கு கதை சொல்கிறேன், நான் ஒரு 2 கேரக்டருக்கு உங்களை பற்றி நான் நினச்சி வச்சுருக்கேன், பட் நீங்கள் கதை கேட்டுட்டு சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த கேரக்டர் பிடிச்சிருக்கு அப்படின்னாரு. அவர் அந்த ஆப்ஷன் கொடுத்தது வந்து ஒரு தப்பான விஷயம். பிகாஸ் நான் ஒரு கேரக்டரில் வந்து ஸ்டக் ஆகிட்டேன். நான் அந்த கேரக்டர் தான் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு 2 months பேக் அண்ட் ஃபோர்த். அவர் வந்து இல்லை நீங்கள் இந்த கேரக்டர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவார். நான் வந்து இல்லை எனக்கு வந்து நான் ஒரு பர்டிகுலர் கேரக்டர் விச் இஸ் வாட் ஐ பிளேட் நவ். நான் வந்து இல்லை இந்த கேரக்டர் தான் பண்ணுவேன், நான் வந்து அந்த டாக்டர் ஸ்டூடெண்ட் தான் பண்ணுவேன், எனக்கு அதான் வேணும் அப்படின்னு சண்டை பிடிச்சி நான் வந்து அவரோட சண்டை போட்டு வாங்கின கேரக்டர். இட்ஸ் அ வெரி வெஸ்டர்ன் கேரக்டர் ஃப்ரம் வாட் எவர் ஐவ் டன் ஸோ ஃபார். நான் இது வரைக்கும் பண்ணது வந்து ஜிகு தண்டாவாக இருக்கட்டும், சார்பேட்டாவாக இருக்கட்டும், அது எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப பாவமாக ரொம்ப பெருசாக பேசாத ஒரு பொண்ணு, இல்லாட்டி ரொம்ப வந்து நம்ம சென்னையில் பார்க்குற ஒரு பொண்ணு அந்த மாதிரி தான் பார்த்துருப்பீங்க. இதில் வந்து பயங்கரமாக ஒரு ஷார்ட் ஸ்கர்ட், ஒரு க்ராப் டாப் அப்படிலாம் கொடுத்து வந்து என்னை வந்து ஏன்னா ஒரு பெரிய மரம் இருக்குது, இதில் ஓடுங்க, நல்லா பாட்டெல்லாம் இருக்குது அப்படின்லாம் சொல்லி ஸோ ஒரு ஃபன்னான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ப்ளஸ் ஆல்சோ காஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா காளிதாஸ் கூட தான் வந்து எனக்கு ப்ரிடாமினண்ட்டான சீன்ஸ் இருந்தது. காஸ்ட்டாக வந்து இட்ஸ் அ வெரி ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் இருக்கிற ஒரு காஸ்ட் இது. லைக் ஜென்ரலாகவே பர்சனல் லைஃப்பில் காளி வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம்னா வந்து அர்ஜுன் வந்து இன்னொரு ஒரு எக்ஸ்ட்ரீம். அவர் பேசவே மாட்டார். காளி வந்து பேச ஆரம்பித்தாருன்னா நிறுத்தவே மாட்டார். அப்புறம் பானு வந்து அவங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் செட்டில் இருந்தாலும் சிரிப்பாங்க, ஆஃப் செட்டில் இருந்தாலும் அவங்க சிரிப்பாங்க.
ஸோ இதுக்கு நடுவில் வந்து எங்கள் எல்லாருக்கிட்டையும் மாட்டிட்டு கஷ்டப்பட்டவர் வந்து பிஜாய். பட் அது தமிழ் மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு டிஃப்ரெண்ட் என்டையர் செட் ஆஃப் காஸ்ட் வேறு இருந்தாங்க இன் ஹிந்தி. பட் ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம் ஃபார் புல்லிங் இட் ஆஃப் ஸோ வெல். அவ்வளோ அழகாக எடுத்திருக்காரு அந்த படம். அதில் இருக்கிற பிஜிஎம்ஸாக இருக்கட்டும், விஷுவல்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி சீன்ஸாகவே இருக்கட்டும், ஜென்ரலாக அவர் கேரக்டரைஸ் பண்ணியிருக்கிறதே வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. உங்களுக்கும் நீங்கள் தியேட்டரில் பார்க்கும்போது பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் பிஜாய் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. As a director and also as a producer, I would like to thank Bejoy T-Series and also my very favorite Rooks because ரொம்ப ஸ்வீட்டான ஒரு டீம் அவங்க. பாலா அண்ட் சதீஷ் எல்லாருமே வந்து வெரி வெரி கைண்ட் பீப்புள். ஸோ ரொம்ப ஃபார்ச்சுனேட்டாக இருக்குது இந்த மாதிரி ஒரு கொலாபரேட்டிவான ஒரு ஸ்பேஸில் ஒர்க் பண்ண ஒரு சான்ஸ் கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஆல்சோ கம்மிங் பேக் டு மை காஸ்ட் அபவுட் அர்ஜுன் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுற ஒரு ஆர்டிஸ்ட் அவர் வந்து நம்ம அவரோட குரலை பற்றியே பேசணும், ஆனால் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு நடிக்கிறாருன்னு யாரும் பேச முடிய மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆதங்கமாக இருந்தது. அதனால் நான் ஒரு கதை சொல்லியே அவர் வந்து செட்டில் என்ன நடந்தது அப்படின்னு நான் வந்து இந்த ப்ரெஸ் மீட்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ பேசிக்காக வந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று நடந்தது. எனக்கு கண்டிப்பாக தெரியும் அர்ஜுன் இதை பற்றி பேச மாட்டார், அதனால தான் இதை நான் வெளியில் சொல்கிறேன் உங்களுக்கு. அன்றைக்கி வந்து செம்ம மழை, ஒரு லைக் ஒரு கோர்ட்டில் நடக்கிற ஒரு ஃபைட் சீன். ராத்திரி ஒரு 2 மணி 2-3 மணியும் 2 to 3 AM இருக்கும். நாங்கள் பாண்டிச்சேரியில் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு ஹிந்தி காஸ்ட் முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா தமிழ் காஸ்ட் வந்து நம்ம தலைவர் வந்து போகிறாரு சண்டை போடுறதுக்கு. போயிட்டு செம்ம மழை, செம்ம குளிர். நாங்கள் டிசம்பர் மாதத்தில் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம். கொட்டுது, ஃபுல் வெட்டாக வேறு இருக்கார். இதில் வேறு வழுக்கி விழுந்து பல்லு உடஞ்சி திடீர்னு எங்கள் எல்லாருக்கும் நாங்களாம் கேரவனில் வந்து அப்போ தான் சரி கொஞ்சம் தூங்கலாம் அப்படின்னு கண்ணு அசைஞ்சிருக்கோம். திடீர்னு அர்ஜுன் கடிப்பட்டுச்சு, ஐயோ பெரிய ரத்தம் பயங்கரமாக. எல்லோரும் ஓடி போய் பார்த்தா இவர் அங்கே நின்று திருப்பி சண்டை போட்டுட்டு இருக்காரு. இல்லைங்க ஏதோ ரத்தம் கித்தம் இல்லைங்க, அதெல்லாம் தொடச்சிட்டு அவர் திருப்பி சண்டை போட ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு. இல்லைங்க ஹாஸ்பிட்டல் போலியாருண்ணா. இல்லைங்க அவர் வெறும் பல்லு தாங்க உடஞ்சிருக்கு அப்படின்னு. வெறும் பல்லு தான் உடஞ்சிருக்கு. அப்புறம் வராது இந்த சைடு ஒரு பல்லே இல்லை அவருக்கு. அதனால வந்து ரொம்ப டெடிக்கேட்டடான ஆர்டிஸ்ட். இந்த மாதிரி நிறைய அடி வாங்கியிருக்காரு இந்த படத்தில். காலிக்கிட்டேருந்தும் அடி வாங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன் சீனில். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஐ திங்க் அவருக்கு அது ரொம்ப ஒரு ஃபன்னான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஜென்ரலாக யார்கிட்டையும் பேச மாட்டார். பட் இதில் நாங்கள் இழுத்து பிடிச்சி இல்லை நீ உட்காந்து பேசி தான் ஆகணும் எங்ககிட்ட, ஷூட் முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு போங்க அப்படின்னு அவர் வந்து வலுக்கட்டாயமாக இழுத்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டோம். பட் தேங்க்யூ அர்ஜுன், யூ பின் வெரி கைண்ட். அண்ட் பானு வந்து ஷீ இஸ் பியூட்டிஃபுல்ங்க. அவங்க வந்து ஸ்க்ரீன் வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் தான் பார்க்குறீங்கன்னு இல்லை, பட் ஜென்ரலாகவே ஷீ இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் பர்சன். அவங்க எப்படின்னு தெரியல, ஸ்க்ரீனில் வந்து ஒரு மாதிரி ரொம்ப பொயட்டிக்காக இருப்பாங்க பார்க்குறதுக்கு. அவங்க எதுவுமே பண்ண வேணாம், ஸ்க்ரீனில் இருந்தாலே ரொம்ப அழகாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு. ஸோ ஃபார்ச்சுனேட் டு ஹவ் ஒர்க்ட் இன் அ ப்ராஜெக்ட் டுகெதர். அண்ட் திருப்பியும் வேறு ப்ராஜெக்டில் சேர்ந்து இன்னும் கொஞ்சம் நிறையா ஒர்க் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். இதை தவிர நிறையா சப்போர்ட்டிங் காஸ்ட் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, நிறைய டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க இந்த படத்தில். எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஆசைப்பட்டு வேலை செஞ்ச படம் இது. ஸோ எல்லோரும் தியேட்டருக்கு போய் 1st of March போர் ரிலீஸ் ஆகுது. நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் நாங்கள் கஷ்டப்பட்டதுக்கான ஒரு கிரெடிட் ஒன்று கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் தியேட்டருக்கு போய் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறோம். அண்ட் எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் பிஜாய் அகேன். அண்ட் அபவ் எவ்ரி திங் ஐ வுட் ரியலி லைக் டு தேங்க் மை பேரண்ட்ஸ். எனக்கு இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி என்னோடய அப்பா அம்மா எனக்கு இப்படி ஒரு லைஃப் அமைச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி வந்திருக்கவங்க எல்லாருக்கும் நன்றி. 1st of March தியேட்டரில் போய் போர் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். Thank you all of you for coming here and gracing us with your presence. This is my 3rd or 4th attempt to make a Tamil film here. I started with David. David was a half Tamil, not a full throttle Tamil film. And then, of course, then I did Solo, which unfortunately there was a theatre strike and Solo didn't get a theatrical run. So every time I'm making, like, getting closer and closer to doing a full-blown Tamil film, and then finally I've realized my dream to make a full-blown Tamil film with Por. And this time, hopefully there'll be no strikes or nothing, and all of you will be able to watch it properly in the big screen, because like Sanchana rightly said, we've really gone all out and trying to make an entertaining film, and this is a pure full-blown Tamil film with a phenomenal Tamil cast and supporting cast. So even though the director can't really speak Tamil properly, I can, but I'm not confident enough to speak in front of all of you. But
I'm the only one who's from the outside, but everybody else who came on board on the Tamil film is from here, and we really tried hard to make an authentic Tamil college film. And why a college film is because it's a genre. I think it's a slightly ignored genre. We don't really make enough films for that particular target audience. Something that I've been always wanting to make. I always wanted to make a proper, authentic, raw college film for college students. So this is my dream of that finally coming true. And fortunately, I was able to mount it in 2 different languages with a separate cast in Hindi. In Hindi, the film is called Dange, and in Tamil, it's called Por. And I had a phenomenal support from my entire cast, more than my crew, because my crew was treating it as one film. But I would really like to thank my cast, because they were so cooperative throughout the making of it, because we were making 2 films simultaneously, and they were all very cooperative and helped me through the entire making of the film. So I thank my entire cast, I thank my entire crew, and I thank everyone who made this journey possible, who made this film possible. And like I said, this is my 3rd attempt to finally break into the Tamil industry, and because it's an industry I absolutely love, and I absolutely grown up watching all Tamil films, and I'm part of it in a small capacity whenever I work with Mani sir. But I've been very greedy because I really wanted to make inroads and finally get the Tamil audience to accept me as a Tamil filmmaker. So this is my honest attempt for that. And it's a fun film. It's a fun film, and I'm really hoping that fun transcends and you enjoy the film the way we envisioned it to be. So thank you all, and please do watch the film when it comes out on March 1st. And that's about it. So thank you so much. Good morning. Firstly, in Mandatna print and press, thank you. Voice voice sorry, but anyways, Por. Firstly, thank you, Bejoy. Thank you so much. அவர் ஒரு நாளைக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு கதை நரேட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாரு. அண்ட் எங்கள் ஒரு ஹோட்டலில் மீட் பண்ணி அவர் கதையை நரேட் பண்ணார். அண்ட் அப்படி தான் இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே நான் வந்தேன். அந்த டைமில் ஐ திங்க் காளி கன்ஃபார்ம்டாக இருந்தார். அவர் சொல்லியிருந்தார் காளிதாஸ் தான் இந்த ரோல் பண்ணுறாருன்னு சொல்லி. ஸோ அப்படி ஆரம்பிச்சது இந்த ஜேர்னி. அண்ட் இன்ஃபேக்ட் த மோஸ்ட் டிஃபிகல்ட் ஐ திங்க் அவருக்கு தான் இருந்திருக்கும். ஏன்னா ஹிந்தி அண்ட் தமிழ் சைமல்டேனியஸ்லி ஷூட் பண்ணும்போது ரொம்ப அசால்ட்டாக இல்லை காஸ்ட்டுக்கு தேங்க்யூன்னு சொல்லி போயிருந்தார். பட் இட் வாஸ் நாட் ஈஸி ஃபார் ஹிம். ஏன்னா அப்படியே நம்ம காப்பி பண்ணல. ஹிந்தி காஸ்ட் ஒரு மாதிரி அப்ரோச் பண்ணாங்க. நாங்கள் அந்த ஃபுட்டேஜ் பார்க்க மாட்டோம். ஹிந்தி காஸ்ட் வந்து தமிழ் காஸ்டோட ஃபுட்டேஜ் பார்க்க மாட்டாங்க. பட் எல்லா காஸ்ட்டுக்கும் அந்த ஃப்ரீடம் கொடுத்தாரு. இதுதான் சீன், நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுறீங்கன்னு சொல்லி. ஸோ பிக் தேங்க்யூ டு பிஜோய், அவரோட டீம், his team which involves Pooja and Priya and Gopika and all of them, Srikanth, all the assistant directors, அவங்க எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க during this entire shooting phase. Shri also, hair stylist. ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் ஐ திங்க் எனக்கு ஒரு படத்தில் ஒரு ஸ்பைக்கெல்லாம் பண்ணி ஒரு மாதிரி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க என்ன. ஸோ பிக் தேங்க்யூ டு all of them. And the wonderful star cast that we have. நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க. பட் காளி அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கே வர முடியல. ஸோ காளி சார் இப்போ நான் எல்லாருக்கும் தேங்க்யூன்னு சொல்லிக்கிறேன். அவர் ஷூட்டில் இருக்கார். பட் பானு, சஞ்சனா அண்ட் lot of other artists like Nitya and Amrita. நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஸோ big thank you to all of them. Hopefully I've learned a little bit from all of you. So big thank you to all of you. So March 1st Por release ஆகுது. ஒரு காலேஜ் ஃபிலிம், ஒரு ஃபன் ஃபிலிம், ஆக்ஷன். இட் ஹேஸ் ஒரு கொஞ்சம் a little bit about friendship, a lot of emotion in the film. So படம் பாருங்க and support us and உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. March 1st படம் பார்த்ததுக்கப்புறம். தேங்க்யூ, big thank you to all of you. Big thank you to Madhu sir as well, Bala, who's present in the film for us here, and T-Series, and of course Getaway Pictures, Bejoy. Thank you once again. Okay. சார், டைரக்டர் சார், ஆக்சுவலாக இப்போ இந்த ஹிந்திக்கு இப்போ நம்ம ஆளுங்க போகிறது நிறையா இருக்குது. இப்போ அர்ஜுன் தாஸ் மாதிரி ஒரு திறமைசாலியை நீங்கள் ஹிந்தி கூட்டு போயிருக்கலாமே. மற்றவங்கள விடுங்க,
அங்கே கூட்டு போய், ஏன்னா அவரோட வாய்ஸ்லேருந்து ஐஸ்லேருந்து எல்லாருமே சொல்கிறாங்க இல்லையா? பண்ணுறோம் சார், பண்ணுறோம். இல்ல அது என்ன மத்தவங்க விடுங்க, எல்லாரையுமே கூட்டு போயிருக்கலாம், நீங்க கேட்டிருக்கலாமே. இவ்வளோ தமிழ் ஆளுங்க இருக்காங்க, எல்லாரையுமே நீங்க ஹிந்தி கூட்டு போயிருக்கலாமே. இவர் ஒருத்தர் தான் ஹிந்தி அப்படின்னு நீங்க கேட்டிருக்கலாமே. அப்படின்னா அவர் ஒத்துக்க அது மாட்டார். எப்படி நீங்க வந்து அசால்ட்டா மத்தவங்களை விடுங்கன்னு சொல்லிடலாம். அவர் கொஞ்சம் எங்களுக்கு பாப்புலராக தெரிகிறாரு. நீங்கள்லாம் இதுக்கப்புறம் தான் பாப்புலர் ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தில், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, அவர் ஆல்ரெடி ஒரு ஹிந்தி படம் பண்ணியிருக்காரு ஆல்ரெடி. ஸோ ஐ டோன்ட் நீட் டு டேக் ஹிம், ஹீஸ் ஆல்ரெடி மேக்கிங் இன்ரோட்ஸ் தேர். ஸோ பட் யா, ஐம் ப்ரிட்டி ஷுர் ஹீஸ் கோனா கில் இட் இன் ஹிந்தி ஆஸ் வெல். சார் டேரக்டர் சார், கைதிக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் சார், அநீதியும் ரொம்ப டிஃப்ரெண்ட். இது வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒரு கேரக்டர். இன்ஃபேக்ட் இதில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ், ஏன்னா நான் தான் இன்ஃபேக்ட் ரொம்ப பீஸ்ஃபுல்லான கேரக்டர். காளி தான் ரொம்ப சேட்டை பண்ணுவான் படத்தில், ஆஸ் பர் த ஸ்டோரி. ஸோ அந்த வகையில் ஒரு டிஃப்ரென்ஸ். இன்ஃபேக்ட் நான் காலேஜில் நான் சீனியர், அவன் ஜூனியர், அண்ட் நமக்குள்ளே நடக்கிற பிரச்சனை பற்றி தான் இந்த கதை. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்புகிறேன் சார். நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்து நீங்கள் இல்லை சார். டேரக்டர் சார், டேரக்டர் சார், டேரக்டர் கொடுங்களேன். ஆனால் அது லோகேஷ் சார் தான் என்ன சொல்லணும், கூப்பிட்டாருன்னு நல்லாயிருக்கும். நல்ல வேலை இன்னும் நான் அந்த எல்சியில் சாவல. ஸோ ஹோப்ஃபுல்லி இருப்பேன், நம்புறேன், பார்ப்போம். டேரக்டர் சார், டேரக்டர் மைக் கொடுங்க சார். சார் இங்கே தமிழ் சினிமாவில் வந்து பெரிய பெரிய ஹீரோவே ஸ்மோக் பண்ணுறது இருந்தால் பெரிய ப்ராப்ளம் வருதாங்க பண்ணுறாங்க. சரிங்க, ரிலீஸ் டைமில் நீங்கள் ஹீரோயின்லாம் ஸ்மோக் பண்ணி வச்சுருக்கீங்க, அது கூட வேறு மாதிரி ஸ்மோக்கிங். எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க? Sir, what is right for the story is what I've done. Where the story is set, where the characters are set, what kind of a context it is. I don't think there is any difference between a man smoking and a woman smoking. If a man can smoke, a woman can smoke too. So, but I don't need to show them just for the sake of it. It's for the scene and for the story. What is right is what we have done. சார், இதுக்கு காரணம் உங்கள் அசிஸ்டண்ட் அவங்க பேர் சொல்கிறப்ப அர்ஜுன் தாஸ் தான் சொன்னார்னு நினைக்கிறேன். 3-4 பேர் லேடி அசிஸ்டன்ட் பேர் தான் ஃபஸ்ட்டு சொன்னாங்க. அவங்க தான் அதுக்கப்புறம் ஸ்ரீகாந்த். அதனால தான் இந்த ஸ்மோக்கிங் சீன் லேடிஸ்க்கு அதிகமாக இருக்கும். ஐயோ, அப்படி ஒன்றும் இல்லை. In my team there are a lot of women, but that is not the reason for me to get them to smoke. ஸ்டைலிஸ்ட் அண்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட். அவங்க அசிஸ்டன்ட் கிடையாது, ஸ்ரீகாந்த் தான் அசிஸ்டன்ட். ஸ்டைலிஸ்ட், மேக்கப் ஆர்டிஸ்ட், அசிஸ்டன்ட் அப்படி சொன்னார். By the way, Srikanth, I think here somewhere. Srikanth is my associate and the dialogue writer of the film, and also lyric writer for one of the songs. So big thank you to Srikanth here. He's been a very constant source of support. Arjun spoke about the first narration. I remember the first narration I had with Arjun. Srikanth was part of it, and after the narration, me and Srikanth sat and spoke about. You think he'll agree? So I still remember Srikanth has been part of the process right from the beginning. So thank you so much. He himself is a director who will be making a debut soon. So thank you, Srikanth, for being part of 4 and for helping me throughout the journey of 4. அர்ஜுன்ஜி, இதில் நீங்கள் இப்போ தான் உங்கள் வயசுக்கு ஏற்ற ஒருத்தரோட மோதுறீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா விஜய் மாதிரி பெரிய பெரிய ஹீரோக்களோட, அதாவது உங்களோட கொஞ்சம் ஏஜ் ஜாஸ்தியாகவே இருக்கிற ஹீரோக்களோட மோதுனீங்க. இதில் காளிதாஸ் அவர் கூட மோதுறது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? 2 பேருக்கும் ஈக்குவலாக, ஏன்னா 2 பேரும் சேம் ஏஜ் மாதிரி ஒரு லுக் இருக்குல்ல, அது இல்லை சார், இது இன்ஃபேக்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கதை. இது நீங்கள் சொன்ன மாதிரி இன்ஃபேக்ட் அப்படி பார்க்கல. இன்ஃபேக்ட் விஜய் சாரோட ஒர்க் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைனா கார்த்தி சார், கமல் சார், இதெல்லாம் ஒரு ட்ரூ பிளஸிங் தான் சார். எவ்வளோ பேருக்கு அது போய் அமையும்னு எனக்கு தெரியல. பட் அஃப்கோர்ஸ் இட் வாஸ் ஃபன். காலியோட ஒர்க் பண்ணுறது ஈஸி கிடையாது, ஏன்னா எல்லா ஷாட்டுக்கு முன்னாடி அவன் சிரிக்க வைப்பான். பட் இல்லை, இட் வாஸ் அ வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அவனோட ஒர்க் பண்ணதில் சந்தோஷம். பட் இதுக்கப்புறம் யாராவது அவன் கூட படம் ஆஃபர் பண்ணாங்கன்னா ஒரு 10 தடவை யோசிப்பேன். ஏன்னா அவ்வளோ சேட்டை பண்ணுவான் அவன் செட்டில். பட் ஜோக்ஸ் பட் இல்லை, ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அவனோட ஒர்க் பண்ணதில் சந்தோஷம். டேரக்ட் சார். Sir, this is actually based on a true incident, something that happened in one university. And I got a first account information of a riot that happened because of something that happened in a cultural festival. So that kick-started the story. That's how it started. The idea started from there. And I always wanted to do a good college film, so I think it all came together for that. I would not. It's based on a college riot, but it's got lots more happening. There is
A lot like Arjun earlier mentioned, it's a very emotionally heavy, punch-packed film. So it's the college film. It's made for college students and made for a young audience, and that's about it. டைரக்டர் ஆக்சுவலாக இந்த மூவி ட்ரைலர் பார்க்கும்போது ஹாலிவுட் மூவி ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் மாதிரி இருக்குது. ஸோ அதோடைய சாயல் கொஞ்சம் இருக்குது. அதோடைய பேட்டர்ன் எடுத்திருக்கீங்களா? அது பார்த்துட்டு அது மாதிரி எடுக்கல. இன்ஃபேக்ட் ஐ வுட் லைக் டு சே தட் just because you're watching that, you feel that this is like this. I think we are also quite progressive. We are also quite forward in the kind of stories that we are telling. And I'm not talking about myself. I'm talking about generally. Look at the kind of scale of films that are being made down south only. So I don't think we are any less from them anymore. I mean, earlier, of course, and even though they have much bigger budgets and everything, we make it for a fraction of the budget, but we still make it look as good or better. And that has been the attempt from my end also. And where the Hollywood padam path, I'm not trying to copy anything. This is something original that we have tried to make in our own style. உங்களுக்கு தமிழ்லையும் இது வந்து ஹிந்திலையும் ரெண்டு எடுத்திருக்கீங்க டைமில். ஸோ உங்களுக்கு பார்க்கும்பொழுது எது பெஸ்ட்டாக இருந்தது? யார் பெஸ்ட்டாக பண்ணியிருக்கா? சார், நான் இப்போ இங்கே இருக்கேன். அப்போ நான் இங்கே தமிழ் தான் சொல்லுவேன். இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்ல தமிழ் தான் பெஸ்ட். அப்போ ஹிந்திக்கு போனா ஹிந்தி பெஸ்ட் சொல்லுங்க. அப்போ ரெண்டு பேரும் சரியா பண்ணிருக்காங்களா படத்துக்கு? Both have, I think, I'll be and this is not me trying to be biased or anything, but I genuinely feel that all of them did such a good job that I can't differentiate. I can't say that this is better. A lot of things I feel works better in Hindi. A lot of things works way better in Tamil. So for me, I was spoiled for choice. So I didn't think anything is lesser than the other. For me, both of them work and both of them fire. And that happened right from the first week only when I started seeing the scenes. I was quite happy with the way all of them were performing. இது ஏன் சார் மலையாளத்தில் எடுக்கல? உங்கள் பேரை பார்த்தாலே மலையாளின்னு தெரியுது. இப்போல்லாம் பேன் இந்தியா மூவி தான் ஃபேஷனாகவும் இருக்குது. இந்த சப்ஜெக்ட் நான் ஃபஸ்ட்டு யோசிக்கும்போது மலையாளம் தான் யோசித்தேன். I was planning to start it in Malayalam, but it didn't come together in Malayalam. The kind of people, actors and all I met, it was not falling in place. Then I thought of making it in Tamil and Hindi. அர்ஜுன் தாஸ் சார், ஃபஸ்ட்டு உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஒரு ஹீரோ வந்து ஆக்சிடென்ட் ஆகிட்டா உடனே வந்து ஷூட்டிங் கேன்சல் பண்ணிடுவாங்க, இல்லாட்டி வேறு ஏதாவது வந்து காரணம் சொல்லி வெளியே போயிடுவாங்க. பல்லு உடஞ்சும் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஏன் அது பண்ணீங்க? அது இல்லாமல் வந்து அதே டைமில் வந்து ஹிந்தி ஷூட் போயின்னு இருக்குது. ஒருவேளை அவங்கள மிஞ்சி நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணீங்களா? I will answer that. So when that incident happened, we immediately said, okay, let's back up, let's make sure that, and we were shooting in Pondicherry, so he had to come to Chennai to get it fixed. We said that we'll have to take a 1 day off. Let's call it a day. We'll cancel the shoot. Arjun came and said, don't cancel the shoot. Look at, there are so many, there's an action team involved, there's rain, there's all the setup, the location. He convinced me to continue the shoot. Let's finish the sequence and then we can call it off. So it was all thanks to him, that him being this extremely professional guy. And I'm so glad Sanchana brought up the incident also. But we had a lot of incidents like this with different actors also. There were some mishaps and some accidents, but all of them were like such good troopers that they made sure that the film should not suffer, the shooting should not suffer, and I like that. That's why I thanked my cast right in the beginning, because they were really cooperative and really helped me make the film. Sir, direct sir. So in the Badathile, there are actually in the film there are 14 songs. I've used a lot of songs in the net, and I'm really hoping, like Solo, like David, the audiences in Tamil especially have been very supportive of my musical choices. I still hear the songs of David keep playing. I still hear the songs of Solo keep playing. I'm hoping in the coming months that you will play a lot of songs from Poor as well. There is no difference. They're exactly the same. The film is exactly the story is exactly the same. The beats are the same. So there is no difference between Hindi and Tamil. But I will add one thing here. And this is purely from a writing perspective. When we were writing the film, and when I started reading the dialogues in Hindi and Tamil, I'm from Bombay. My comfort is Hindi. I think in India I'm easily able to write in Hindi. And all credit to my collaborator Shrikant, who wrote the dialogues. I don't know why, but the dialogues had such a beautiful rhythm in Tamil. And I used to keep looking at some scenes in Hindi. If the dialogue gets over in one dialogue, the idea gets over in one dialogue, but the same thing in Tamil, when I hear it, there was some kind of a rhythm to it, some kind of a poetry to the dialogues.
And that's not just because of what Shrikant did, but I feel Tamil as a language has got that quality in it. And I this was such a unique experiment for me because I was constantly comparing. In the comparison, I could see Tamil as a language is. I found newfound appreciation for the language of Tamil just because of the beauty of the rhythm of certain words and dialogues, and I used to find that very fascinating. சார் டைட்டில் போர்னு வச்சுட்டு ஃபன்னாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அது ஒரு கொஸ்டின், இது வச்சுக்கோங்க. அப்புறம் அர்ஜுன் தாஸ் காளிதாஸ் படத்தில் காதலும் இருக்குன்னு நினைக்கிறேன். தேவதாஸ் மாதிரி கதையை முடிப்பீங்களோ? ஐயோ அது நீங்கள் படம் பார்த்துட்டு சொல்லுங்கள். Though the film is fun and everything, but it's also about conflicts, about the war within. So somewhere, and it's based on a riot that happened. So somewhere the title felt correct. It felt relevant to what we were trying to do. And there is a small story about the title which I just narrated to someone. I was the assistant director and second unit director on Punniyin Selvan. So we were shooting in Hyderabad, and the stunt master was shouting on the mic to all the Andhra junior artists, and they were not understanding. So there was another translator who was announcing and yelling. So he was yelling that we were shooting battle scenes, fighting, and he was yelling, "Idu por kalam, idu por, idu por." He kept saying that, and somewhere when he said that title, that the word "por" kind of stuck with me, and I because I heard the word "por kalam" a lot, but I never heard the word "por." So when I understood that this is what it meant, I remember sitting in that set is when I called my friend in Bombay and I said that please register this title. I want this title "Pour" for my film, and that's how it came about. And all thanks to Suresh Balaji sir, who's been so support. I'm here today because of Suresh Balaji sir. My first short film, I remember he's the one who helped me, and till now, even this title registration was done by Suresh Balaji sir. So thank you so much, Suresh sir. சஞ்சனா மேடம், நீங்கள் கோச்சிக்க கூடாது. பானு மேடம், நீங்கள் அர்ஜுன் தாஸோட சிறப்புகளை சொன்னோம், வாய்ஸு ஐஸுன்ட்டு. உங்கள்கிட்ட ஏதோ ஒன்று பெக்குலியராக இருக்குது, அது என்னென்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? இந்த கர்னிங் ஹேரோ, ஐஸோ, அந்த மாதிரி. அதுக்காக தான் நீங்கள் கோச்சிக்க கூடாதுன்னு. நீங்கள் சொல்லிட்டீங்க, அவங்க சொல்லிட்டீங்க, நான் என்ன சொல்லுவேன்? மக்கள் தான் சொல்லணும். அடிக்கடி சொல்லுவாங்க முதல் படத்துலேயே, அதுக்கப்புறம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் சில டைம் வாய்ஸ் சொல்லுவாங்க, சில டைம் கண் சொல்லுவாங்க, சில டைம் இது நடிப்பு இதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ சொல்லுவாங்க. காலில் அடிப்பட்டு. டைரக்ட் சார் இங்கே ஆக்சுவலாக காதல் தேசம்னு ஒரு படம் வந்தது. அதில் அப்பா ஸ்மித் இருந்தாங்க. ஸோ அதுவும் பயங்கரமாக ஒரு பொண்ணுக்காக நடந்த போர் மாதிரி தான் இருக்கும் கடைசியில். பட் இதுவும் ரெண்டு பேரும் அதே மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஒரு சாக்லேட் பாய் எல்லா படத்துலையும் அப்படி காமிச்சிருப்பாங்க காலிதாஸ் ஜெயராம. ஆனால் இந்த படத்தில் ரெண்டு பேருமே ரகடாக இருக்கிறாங்க. அவர் வாய்ஸ் மட்டும் தான் அப்படி இருந்தது, ஆனால் பட் ஃபேஸ் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் காமிக்கும் போது போர் மாதிரியே இருக்குது. இதுவும் ஒரு பொண்ணுக்கான போராக இருக்குமா? இது ஒரு பொண்ணுக்கு நடக்கிறது போர் இல்லை. அதுவும் I know you might think like that, but I think I would want you to watch the film to understand. But it's not, definitely not that they're not fighting for a girl, for sure. Definitely, we have addressed there is ragging in the film. In fact, some part of the trailer also you can see that we have shown some shots of ragging. So, and all that we have borrowed from real incidents, from what my writers, me, we've all gone through different stages of ragging in college. So we have tried to borrow everything from what we all experienced and put it in. டேரக்டர் சார், அது மாதிரி ப்ரொடியூசர், நான் கூட மறந்துட்டேன், எங்களில் ஒருத்தர்னு சொன்னார். எந்த அளவுக்கு உங்களுக்கு கோஆப்ரேட், எங்கள் கூட அவரும் ஜேர்னலிஸ்டாக ஒர்க் பண்ணதா இப்போ பார்த்துட்டு சொன்னார் ப்ரொடியூசர். மது சார் எந்த அளவுக்கு உங்களுக்கு கோஆப்ரேட்டிவாக இருந்தார், சப்போர்ட் எந்த லெவலில் இருந்தது? ஏன்னா ரிச்சாக இருக்குது படம், பயங்கர ரிச்சாக. Thanks to them, thanks to my producers. But I again I want to extend a big thank you to Madhu and Prabhu who came on board. I remember we had already started shooting. We were in Pondicherry and shooting, and we were looking at partners to come on board to mount the film properly because we didn't have the full budget to make the film. We started shooting, but we didn't have the budget, and that's when they came on board. And I think I remember Madhu drove down from Chennai. He came to Pondicherry, came to set, and we sat and discussed it. And over the next 1 or 2 months is when we finalized. And thanks to them is when
I'm able to sit here today. They've not just been like funders or financiers of the film. They've been such good partners. Like today, all this that you see here today, even all of you here, I'm not the one responsible. It's Madhu's team, Madhu and the Rook's team who have made all this possible for us. So they've been my biggest pillar of support in Chennai, and I thank them that they were part of this film, and I hope that it's been a great experience for them as well. யா அவங்க மேம் கிட்ட கொடுங்க ஒரு விஷயம். ஆக்சுவலாக இப்போ இருக்க நம்ம தமிழ்நாட்டில் வந்து எல்லாம் இந்தியா முழுக்க வந்து ட்ரக்ஸை வந்து கம்மி பண்ணணும் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கவர்மெண்ட்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனால் படத்தில் வந்து நம்ம கேஷுவலாக காமிச்சிட்டு போயிடுறோம். இப்போ இருக்க பெண்கள் எல்லாமே ஐடி ஒர்க் பண்ணுறவங்களும் இருந்தாலும் காலேஜ் ஒர்க் பண்ணுறவங்களும் இந்த ஸ்மோக் பண்ணுறது இதுவாகி அதை தாண்டி ட்ரக்ஸும் காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? படத்தில் பண்ணும்போது சீனுக்கு நம்ம பண்ணுறோம் அப்படின்னு இருக்கு. ஸோ இதை நம்ம கம்மி பண்ணலாம்ல? அப்படி சரி, ஓகே. நான் இது வந்து இந்த கொஸ்டினுக்கு நான் ஒரு 2 டைப்ஸாக ஆன்சர் பண்ணுறேன். இப்போ ட்ரக்ஸு, ஆல்கஹால், இல்லாட்டி ஸ்மோக்கிங் இதுவாக வேணா இருக்கட்டும், தப்பு தான். அது ஏன் தப்புனா, அது நம்மளோட இட்ஸ் ப்ராப்ளி நாட் குட் ஃபார் அவர் ஹெல்த். நமக்கு அது வந்து ரொம்ப நாள் வாழ விடாது அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் ஒன்று இருக்கிறதுனால அது தப்புன்னு நம்ம அதை வந்து கிளைம் பண்ணுறோம். அது வந்து ஸ்க்ரீனில் பண்ணாலும் ஆஃப் ஸ்க்ரீன் பண்ணாலும் தப்பு தான். பட் இது நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துட்டு அது வந்து நல்ல விஷயமா நம்ம வந்து அதை ப்ரமோட் பண்ணுறோமா, இல்லாட்டி அதை எப்படி லைக் நம்ம எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறோன்னு ஐ திங்க் அது தெரியாமல் இருக்கிறதுனால மேபி அந்த கொஸ்டின் அரைஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். மேபி அது படமாக பார்க்கும்போது அதை பற்றி ப்ரைஸ் பண்ணி பேசுகிறாங்களா, இல்லாட்டி அது தப்பான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்களா, அப்படி இல்லாட்டி அது கதையை சார்ந்த ஒரு விஷயமா அப்படிங்கிறது நான் படம் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் சொல்ல முடியும். அது இல்லாமல் பட் என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக அது வந்து அது ப்ராப்ளி அது நல்ல விஷயம் கிடையாது தான். அதை கம்மி பண்ணிக்கிட்டா நல்லது தான். பட் அது கதையில் நம்ம அதை காமிக்கிறோம், அது எப்படி காமிக்கிறோன்னு இருக்குல்ல. நம்ம இல்லை இதெல்லாம் பண்ணலாம், யார் வேணால் பண்ணலாம், அவங்கவுங்க இஷ்டம் அப்படின்னு சொல்கிறதும் தப்பு தான். அதுக்காக நான் என்ன வேணால் செய்வேன் அப்படின்னு கிடையாது. அதுக்காக கொலை பண்ணுறதுமே தப்பு தான். ஆனால் வந்து நம்ம வந்து அந்த கொலையுமே வந்து ஒரு சாதாரணமான விஷயமா தான் படத்தில் காமிக்கிறோம். ஸோ அது ட்ரக்ஸாக இருக்கட்டும், ரத்தமாக இருக்கட்டும், இல்லாட்டி சிகரெட்ஸாக இருக்கட்டும், ஆல்கஹால் எதுவாக இருந்தாலும் அது ஒரு தப்பான விஷயம்தான். And it is the context of the film. I feel what is right in the context of the film, and of course we have censor bodies and everything which make sure that we put all the tickers wherever the smoking is there, alcohol is there. We put films right in the beginning of the film showing the disadvantages of smoking. So we have taken all precautions like that, but then we have to do justice to the story. We have to do justice to the context of where the film is set. So in that sense, I think